வாழ்க்கையில எல்லாமே கைமீறி போற மாதிரி உங்களுக்கு தோணுதா? எவ்வளவு ஓடி ஓடி முயற்சி பண்ணாலும் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மனசுக்குள்ள எப்பவும் பயம், கவலை, குழப்பம், எப்பதான் என் வாழ்க்கை மாறும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நம்ம வாழ்க்கையில பண்ற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம கையில கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது தான். நான் நினைச்ச மாதிரிதான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு வாழ்க்கையோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா சில நேரம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா போராடுறதை விட விட்டு கொடுக்க கத்துக்கணும். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிரபஞ்சத்திடம் சரணடைவது பத்தி தான். சரணடைவதுனா தோத்து போய் உட்கார்றது கிடையாது. நம்ம முயற்சியை நிறுத்துறதும் கிடையாது. நம்மால கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்களை பிரபஞ்சத்தை நம்பி விட்டு விடுறதுதான் உண்மையான சரணடைதல். இப்போ ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதோட நீரோட்டத்துக்கு எதிரா நீந்துனா கொஞ்ச நேரத்திலேயே களைச்சு போயிருவோம். ஆனா அதே நீரோட்டத்தோடயே சேர்ந்து மிதந்தா அந்த தண்ணீரே நம்மள கரை சேர்க்கும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். நம்ம எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இது இப்படிதான் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கும் போது வலி அதிகமாகுது. அதே சமயம் என் கடமையை நான் செய்யறேன், மீதி பிரபஞ்சம் பாத்துக்கும் அப்படின்னு விட்டுட்டோம்னா மனசு கொஞ்சம் கொஞ்சமா லேசாக ஆரம்பிக்கும். ஆனா நம்மால ஏன் சரணடைய முடியலன்னு தெரியுமா? ஏன்னா நாம எப்பவுமே எதிர்ப்பு விதியிலே இருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல? எதுக்கு இத்தனை தடை வருது? இப்படின்னு வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு எதிராவே நாம போராடிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த எவ்வளவு பயத்தோட பிடிச்சிருக்கீங்களோ அது அவ்வளவு தூரம் உங்களை விட்டு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா பயம், கவலை, அவநம்பிக்கை இதெல்லாம் இன்னும் அதிகமாக நெகட்டிவான விஷயங்களை தான் ஈர்க்கும். அதே சமயம் நீங்க அமைதியா எனக்கானது என்ன விட்டு போகாது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே உங்க வாழ்க்கைய மாத்த ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. பிரபஞ்சத்திடம் எப்படி சரணடைவது? முதல்ல என் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விடுங்க. ஒரு விதை மண்ணுக்குள்ள போகும்போது அது தன்னையே விட்டு கொடுக்கறதுனாலதான் அது ஒரு பெரிய மரமா வளருது. அதே மாதிரி சில நேரம் நாமும் நம்ம பயத்தையும் பிடிவாதத்தையும் விட்டு கொடுக்கணும். அடுத்தது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா பிரபஞ்சத்திடம் சொல்லுங்க. ஒரு நல்ல வேலையா, இல்ல மன அமைதியா, இல்ல ஒரு நல்ல உறவா, எதுவானாலும் மனசார கேளுங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு தினமும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காதீங்க. வழி உருவாக்குறது பிரபஞ்சத்தோட வேலை. நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோட முன்னாடி நடப்பது மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நன்றி உணர்வு. கிடைக்காதத நினைச்சு அழறத விட இப்ப உங்ககிட்ட இருக்கிறத நினைச்சு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தினம் காலையில, பிரபஞ்சமே நீ கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி, இனிமேலும் என்ன சரியான பாதையில நடத்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்புங்க, இந்த ஒரு பழக்கம் கூட உங்க மனநிலைய மாத்தும். அதுக்கப்புறம் வாழ்க்கை தர அறிகுறிகளை கவனிங்க. சில மனிதர்கள், சில வாய்ப்புகள், சில எதிர்பாரா நிகழ்வுகள், இப்படி எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கும். நீங்க உண்மையா சரணடைய ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும், தேவையில்லாத பயமும் குறையும், அமைதி அதிகமாகும். ஒரு கதவு மூடினா அதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய வாசல் திறக்க தயாரா இருக்கும். அதனால தாமதத்தை பார்த்து பயப்படாதீங்க. பிரபஞ்சத்தின் டிலே ரிஜெக்ஷன் கிடையாது, அது உங்களுக்கான சரியான நேரத்துக்கான ப்ரிப்பரேஷன். அதனால இன்னையிலிருந்து உங்க கவலைகளை கொஞ்சமா பிரபஞ்சத்திடம் ஒப்படைச்சு பாருங்க. எல்லாமே சரியாகும்னு நம்புங்க. ஏன்னா சில நேரம் வாழ்க்கைய மாத்துற பெரிய சக்தி போராடுறது இல்ல, சரணடைறதுல தான் இருக்கும்.